இது மகிமை நேரம். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்டெடுக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சரியா? ஒரு தகப்பன் ஒரு பாலம் நீங்க பார்த்துருப்பீங்க. கடலுக்கு மேல பாலம் இருக்கும்ல, அதுல ட்ரெயின் போகும். சில வேளைகள்ல அந்த பகுதி வழியா கப்பல் வரும் பொழுது அந்த பிரிட்ஜ் ரெண்டா அதை பிரிச்சு விட்டுருவாங்க. சரியா? அப்போ அந்த இடத்துல கப்பல் அந்த இடத்துல மூவ் ஆகும். இப்போ இந்த ரெண்டையும் மாத்திர வேலையில தான் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் உண்டு. ஒரே ஒரு பையன், செல்ல பையன், ஒரே ஒரு பையன், குட்டி பையன். அப்போ அந்த பையனுக்கு லீவ் அன்னைக்கு அவங்க தகப்பன்கிட்ட போய் கேட்டானா, அப்பா இன்னைக்கு நீங்க வேலை பார்க்கிறத நானும் பார்க்க வர்றேன்ப்பா, எனக்கும் அந்த பிரிட்ஜை பார்க்க ஆசையா இருக்குது. கப்பல் வரும்போது அது எப்படி மூவ் ஆகுது, ட்ரெயின் வரும்போது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னதுனால தன்னுடைய செல்ல பையன் வேறல்ல, அதனால அவர் அவர் கூடயே கூட்டு போவாராம். அப்போ பிரிட்ஜ் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இப்போ திடீர்னாப்புல அந்த பையன் அந்த பிரிட்ஜ்லயே இருந்து விளையாண்டுட்டே இருக்கும்போது ஒரு அலாரம் ஒன்று அடிச்சுதான். இவர் குயிக்கா அவரோட அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு பார்க்கும்போது இப்போ ஒரு கப்பல் வரப்போகுது. அதாவது ஆக்சுவலா அந்த கப்பல் வர்றதுக்கு அது டைம் கிடையாது தான், பட் ஆனாலும் அந்த சைடு ஒரு கப்பல் வரப்போகுது, நீங்க உடனே பிரிட்ஜை என்ன பண்ணுங்க, எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்படி சொன்ன உடனே இவருக்கு ஒரே கலக்கம். ஏன்னா என்ன ஒரு 1 மினிட்குள்ள அவர் என்ன பண்ணணும், அந்த பிரிட்ஜை ரெண்டா பிரிக்கணும். என்ன இப்போ அவருக்கு டைம் இல்லை. ஏன்னா அவர் பையன் பாலத்துல இருக்கிறான். அந்த பிரிட்ஜ்ல இருக்கிற தான் பையனை காப்பாத்தணும் நினைச்சாரு அப்படின்னா கப்பல் என்ன ஆயிரும், சேதம் ஆயிரும். இது கப்பல்ல உள்ளதை காப்பாத்தணும்னு நினைச்சாருன்னா அவரு பையன் அதுல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இப்படி இக்கட்டான சிச்சுவேஷன்ல அவர் என்ன பண்றாரு, தான் வேலை பார்க்கிற பணியின் நிமித்தமாக சரி அந்த கப்பல்ல அநேகர் இருந்திருப்பாங்க, அநேகர் பயணம் செஞ்சிருப்பாங்க, நிறைய பொருட்கள் இருந்திருக்கும். அதனால அதை சேதமின்றி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவரு அந்த பையன் மரித்தே போயிட்டான். என்ன அந்த பிரிட்ஜை இவரு டர்ன் பண்ணி விட்டதுனால அந்த பையன் மரித்தே போயிட்டான். பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண் பிதாவும் கூட நம்மை மீட்டெடுப்பதற்காக, எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவாய் நம்மேல அன்பு கொண்டார். அவர் நம் மேல் வைத்த அன்பு மிகவும் பெரியது. நாம் அனைவரும் கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அப்போ அவரால் மீட்டெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆனந்த களிப்போட பாடி நம்ம எங்க வரணும், சீயோனுக்கு நம்ம வரணுமா. மீட்டெடுக்கப்பட்டவர்களாகிய நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்தை விட்டு திரும்பி சீயோனுக்கு நாம் வர வேண்டும். அப்படி சீயோனுக்கு நம்ம வரும்போது, அதாவது ஆண்டோருடைய பாதத்திற்கு, ஆண்டோருடைய பிரசனத்திற்குள்ள நம்ம வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாற பண்ணினார். ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது அவர் நம்மை இளைப்பாற பண்ணுகிறார். நம்ம மீட்டெடுக்கப்பட்டவர்களாகிய உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இருக்கிற இடத்தை விட்டு திரும்பி என் பக்கமாக நீங்க திரும்பி என்னை நோக்கி வரும் பொழுது, என்னுடைய பிரசனத்திற்குள்ள நீங்க வரும் பொழுது உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில வேளைகள்ல நமக்கு தோணும், எங்கேயாவது ஓடி போயிடலாமா, இந்த நெருக்கத்துக்குள்ள நம்ம இருக்கணுமா, இப்படி ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள இந்த உயிரை வச்சுட்டு நம்ம வாழணுமா, நம்ம எங்கேயாவது நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். வேலை பார்க்கிற இடங்கள்ல நெருக்கம் ஏற்படும் போது இந்த நம்ம மேனேஜரோ அல்லது ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களோ நம்மளை நெருக்கும் பொழுது, இந்த இடத்த விட்டுட்டு நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா அல்லது வேற இடத்துல வேலை தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னலாமோ தோணும். என்ன
தாவீதுக்கும் அப்படி தோணி இருக்கு. சரியா? சங்கீதம் 55:5 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜாவே சொல்றாருன்னு. நம்மளுக்கு நெருக்கம் வரும்போதெல்லாம், துன்பம் வரும்போதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தோன்ற ஒரே மாதிரிதான் அவருக்கும் தோணி இருக்குன்னு. எங்கேயாவது ஓடி போய் நிம்மதியா கொஞ்சம் வாழலாமா அப்படி தோணும்னு. அது மாதிரிதான் அவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ என்னை நோக்கி திரும்பி பார்த்தா மட்டும் போதும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு. நம்ம குடும்பத்துல கடன் பிரச்சனை நிமித்தம் எத்தனையோ பேர் ஃபேமிலியா தற்கொலை பண்றதை நம்ம நியூஸ்ல நம்ம பார்க்கலாம். குடும்பமாக பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள், மனைவி, கணவன் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து விஷம் மருந்து இறந்துருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்த நெருக்கத்துல அவங்களுக்கு எங்கேயாவது போய் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம இப்படி இருக்கிறதுக்கு நம்ம இறந்துடலாம், இறந்தா நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அப்படி ஒரு முடிவை எடுத்துருந்தாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ என்னை திரும்பி நீ பார்த்தாலே போதும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஆண்டவரால மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்காக நம்மை அனுப்பினார். நம்ம ஒரு பாவத்துல இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சாபத்துக்குள்ளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்துல ஒரு துன்பத்துக்குள்ளாக இருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதும், ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்கள், அவங்க ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அவங்க அங்க செங்கலை அறுக்கணும்னு இத்தனை கவுண்ட் செங்கல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கப்பட்டிருக்கும். அப்போ இப்போ என்ன பண்றாங்க, அந்த செங்கல் இருக்கிற பணியே அவங்களுக்கு கடினமானதுதான். இப்போ திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதற்கு தேவைப்படுகிற அந்த வைக்கோல், அந்த தாளடிகள்லாம் நாங்க தரமாட்டோம், அதெல்லாம் நீங்க தான் உங்க சொந்த காசு போட்டு நீங்க பண்ணணும், அது மாதிரி. சரியா? அது மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலும் நீங்க தர வேண்டிய அந்த கவுண்ட், அந்த செங்கலோட கவுண்ட் நான் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன, இப்போ ஒரு கராரான ஒரு நடவடிக்கை வந்துடுச்சு, ஒரு ரூல்ஸ் வந்துடுச்சுன்னு. இப்போ இந்த ஜனங்கள் இன்னும் அதிகமா நெருக்கப்படுறாங்க. அந்த நெருக்கத்தின் மத்தியில தான் அந்த இடத்துல இருந்து திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். என்ன, ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை பிரயாணப்பட வைக்கிறார். ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டார்ட் பண்றாருன்னு. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிரயாணப்படுகிற அந்த நேரத்திலேயே அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இளைப்பாறுதல் கிடைக்குது. அதுவரை அவங்க வேலை செஞ்சாதான், செங்கல் அவ்வளவு கஷ்டப்பட்டு அறுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு. ஆனா பாருங்க, அந்த கானானுக்குள்ள போய் சேர்வதுக்கு 40 வருஷம் ஆச்சு. அந்த 40 வருஷமும் வானத்தின் மன்னாவினால அந்த ஜனங்களை போஷித்தார். கண்மலையிலிருந்து நீரூற்று உண்டானது, காடைகளை கொண்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை போஷித்தார். கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜனங்கள், புருஷர்கள்னு சொல்லி சொல்றாங்க. என்ன, அப்ப அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு ரெடி பண்றதே ரொம்ப கஷ்டம்தான். ஆனா யோசித்து பாருங்க, 40 வருஷம். என்ன, அப்ப எத்தனை நாட்கள், எத்தனை வேலை உணவு ஆண்டவர் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க பண்றாரு. அந்த பிரவேசிக்க பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க என்ன பண்றாங்க, ஆறுதல் அடைகிறாங்க. என்ன, சமாதானத்துக்குள்ள அவங்க சென்று விடுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்க ஏதோ ஒரு நெருக்கத்துல இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு துன்பத்துல, ஏதோ ஒரு கஷ்டத்துல, கொடுமையில நீங்க இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஆண்டவரை திரும்பி நீங்க பாருங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஏன்னா நம்ம எல்லாருமே கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். மீட்டெடுக்கப்பட்டவர்களே, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து திரும்பி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்க இருக்கிற இடத்துல இருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. அப்பா, ஆனந்த களிப்புடன் உமக்கு நேராக திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி நாங்க சியோனுக்கு வருகிறோம் சுவாமி. அப்பா, நீங்க எங்களுக்கு இளைப்பாறுதலை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. இனிமேல நாங்க அந்த சமாதான குறைச்சலோடு நாங்க இருக்கக்கூடாது, அந்த பாரத்தோடு நாங்க இருக்கக்கூடாதுப்பா. நீங்க இளைப்பாறுதலை தருகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமென்.
மகிமை மகிமை